இருக்கிறது தான். அதுலயும் முக்கியமா சிறுகீரை சொல்லலாங்க. பேரு தான் சிறுகீரை, ஆனா பலன்கள் பாத்தீங்கன்னா நிறையவே இருக்கு. இதுல இரும்பு சத்து, கால்சியம், 90% நீர் சத்து, புரோட்டீன், கொழுப்பு, தாது உப்பு, மாவுச்சத்து, பாஸ்பரஸ், நார் சத்துன்னு இவ்வளவு சத்துக்கள் அடங்கியிருக்கு. முக்கியமா விட்டமின் சத்து இருக்கு இல்லையா, அதுல விட்டமின் ஏ, விட்டமின் பி, விட்டமின் சி இந்த மூணுமே கரெக்டான லெவல்ல இருக்கும். மேலும் சிறுகீரையில என்ன ஸ்பெஷல் இருக்கு, இது எடுத்துக்கிறதுனால நம்ம உடலுக்கு என்ன பெனிஃபிட்ஸ் அப்படிங்கிற விஷயத்த இந்த வீடியோ மூலமா தெரிஞ்சுக்கலாம். நம்ம உடல் வளர்ச்சிக்கு இந்த கீரை ரொம்பவே உதவியா இருக்குங்க. ஸோ தினமும் இந்த கீரையை நம்ம உணவுல சேர்த்து சாப்பிட்டு வரலாம். அது மட்டும் இல்லாமல் சிறுகீரை பசி இல்லாத குழந்தைங்களுக்கு பசி உண்டாக்குறதுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த சிறுகீரையில நார்ச்சத்து இருக்குன்னு சொன்னலையா, அதனால சுகர் பேஷண்ட்ஸ் கூட இதை எடுத்துக்கலாங்க. ஏன்னா அது அவங்களுக்கு சூப்பரான ஒரு ஃபுட்டா இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் சுகரை கண்ட்ரோலா வச்சுக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். முக்கியமா சொல்லனா பிரசவித்த பெண்களுக்கு சிறுகீரை ஒரு ரொம்ப சிறந்த உணவுன்னு சொல்றாங்க. இந்த சிறுகீரையோட தனி சிறப்பே என்னன்னு பாத்தீங்கன்னா, இதுல சுண்ணாம்பு சத்துக்களும் கொழுப்பு சத்துக்களும் இருக்கு. இது நம்மளோட கல்லீரலுக்கு ரொம்பவே நல்லதுன்னு சொல்லலாம். கூடவே நம்ம நுரையீரல் வியாதியை குணமாக்கிறதுக்கு ரொம்ப உதவியா இருக்கும்.